நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ லக்ஷ்மி பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பரபிரம்மனே நமக. கஸ்தூரி திலகம் லல்லாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமூர்த்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலயம் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணிகி. துவாபர யுக கோபாலனே, இதோ இந்த கலியுகத்தில் அர்ச்சாரூபியாக திருவேங்கடத்து எம்பெருமானாக திருமலையில் எழுந்தருளியுள்ளார். அவரது பிரதிபிம்பமான சொர்ணமுகி நதி தீரத்தில் இந்த சீனிவாச மங்காபுர புண்ணிய கஷேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாளுக்கு மாசி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் கல்பக விருட்ச வாகனத்தில் உபயதேவிமார்களோடு பவனி வந்து நமது குறைகளை கேட்கும் கல்ப விருட்சமாக ராஜமன்னார் திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். அவரை தரிசித்து நமது குறைகளை தீர்த்து கொள்ள பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை தொடர்கிறேன். பக்தர்களே, மரங்கள் இயற்கை நமக்கு அளித்த வரப்பிரசாதம். மரங்களால் நாம் பெறுகின்ற பலன்கள் எத்தனையோ. நாம் பசியை தீர்க்க பழ வகைகளையும் இளைப்பாற நிழலையும், நாம் வசிக்க வீடு கட்ட தேவையான மரப்பலகைகளையும் அடுப்பெருக்க விறகுகளையும், எல்லாவற்றுக்கும் மேலாக பூமி செழிப்பாக இருக்க மண் அரிப்பு ஏற்படாமல் தடுத்து மழையை அளிப்பதும் மரங்கள்தானே. அப்படி சாதாரண மரங்களே இருக்கும்போது இந்த கல்பக மரத்தை பற்றி கேட்கவா வேண்டும்? ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். சுவாமி தேசிகன் தனது கோதாஸ்துதியில் ஆண்டாள் பிராட்டியை போற்றுகிறார். விஷ்ணு சித்தர் எனும் பெரியாழ்வாரின் வம்சத்தில் கற்பகத் தருவாக, அதிலும் நான் மேற்கொண்ட ஸ்லோகத்தில் குறிப்பிட்டபடி சர்வாங்கே ஹரிச்சந்தனம் என்றபடியாக ஸ்ரீ ரங்கநாதர் எனும் சந்தன மரத்தை சுற்றி கொண்டிருக்கிறதாக போற்றுகிறார். ஆண்டாள் கற்பகத் தருவானால் எம்பெருமான் கல்பக விருட்சந்தானே. அந்த கல்பக விருட்சமே இதோ கல்பக விருட்ச வாகனத்தில் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது. ஆண்டாள் எனும் கற்பகத்தரு வேண்டிய விரும்பிய கல்பக விருட்சம் தன்னையே ஆயர்குல கோபியாக உருவிக்கொண்டு அவள் கண்ணன் எனும் அந்த கல்பக விருட்சத்தை அடைய நோன்பு நோற்று அந்த ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை தான் மட்டும் பெறக்கூடாது, அதை கூடி இருந்து அனுபவிக்க வேண்டும் என்று தனது தோழி பெண்களையும் தட்டி எழுப்பிக் கொண்டு கண்ணனின் திருமாளிகைக்கு சென்று கண்ணனிடம் கேட்ட பறை என்ன? இற்றைக்கும் 7 பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றேனங் காமங்கள் மாற்று என்று நம் போன்ற பக்தர்களுக்காக வேண்டி நமக்கு கீதாச்சாரத்தையே திருப்பாவாயாக தந்த கல்பகத் தரு ஆண்டாள் பிராட்டி. தான் பல விபவ அவதாரங்கள் எடுத்தும் பகவத்கீதையை தந்தும் தனது பக்தர்களை முழுமையாக திருத்த முடியவில்லையே என்று பகவான் அங்கலாய்க்க நீர் உத்தரவு தந்தால் நான் பூலோகத்தில் அவதரித்து என் குழந்தைகளை திருத்துகிறேன் என்று பகவானிடம் வேண்டி பூமி பிராட்டிதானே நமது ஆண்டாள் பிராட்டி எனும் கற்பகத்தரு. அந்த கற்பகத்தரு ஆண்டாளானால் கற்பக விருட்சம் நமது திருவேங்கடமுடையான். பக்தர்களே, அப்படிப்பட்ட கல்பக விருட்சம் ஆண்டாள் என்றால் அவள் வேண்டிய கல்பக தரு நமது
நமது எம்பெருமான் தானே. ஆகவே வேண்டிய வரங்கள் தரும் வெங்கடேசன் அல்லவா எம்பெருமான். இதோ இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் வீதி உலா வருகிறார். ராஜமன்னார் அலங்காரம். அருகிலே ருக்மணி சத்யபாம தேவிகள் உடனிருக்க திருக்கரத்தில் பழங்களை பறிக்கும் தொரட்டுக்கோளுடன் கண்ணபிரான் திருக்காட்சி தருகிறார். ஆரம்ப காலங்களில் நமது தென்னாட்டில் இருக்கும் திருக்கோவில்களில் பிரம்மோற்சவம் நடைபெறும் போது இந்த அலங்காரத்தை பின்னைமர கிருஷ்ணன் என்று சொல்வார்களாம். பின்னை மரம், அந்த கல்பக விருட்சமே பின்னை மரமாகவும் அந்த பின்னை மரத்திலிருந்து பழங்களை பறிக்க கரத்திலே தொரட்டுக்கோலோடு காட்சி தருகிறாராம் எம்பெருமான். ஆகவே இவரை பின்னைமர கிருஷ்ணன் என்று போற்றுவார்கள். நாமும் அந்த கண்ணனை சோஸ்தரிப்போம். ஹே கோபாலகா, ஹே கிருபாச்சலநிதே. நாராயணன் படைத்தான் நான் சிவன் பிறந்தார் சீரார் வாழலாம் நஞ்சவை பரணடிய என்ன அற்புதமான கானம்! விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை, பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, விட்டிலங்கு எம் சீர்சங்கு சக்கரம் பருதி, விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று பாசுரமிட்டார் சுவாமி நம்மாழ்வார். பக்தர்களே, நேற்று சுவாமி நம்மாழ்வாரின் திருநட்சத்திரம் விசாகம்.
பக்தர்களே, நேற்று சுவாமி நம்மாழ்வாரின் திருநட்சத்திரம் விசாகம். ஆகவே அந்த வேதம் தமிழ் செய்த மாறனை நினைவு கூர்வோம். இன்று அனுஷம். திருமலையின் முதல் ஆச்சாரிய புருஷரும் ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் மாத்துலரும் திருமலையானுக்கு தீர்த்த கைங்கரியமும் மந்திர புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்த ஆச்சாரியர் ஸ்ரீசைல பூர்ணர் என்கிற பெரிய திருமலை நம்பிகளின் மாத திருநட்சத்திரம் இன்று. ஆகவே அந்த ஆச்சாரியரையும் இந்த மங்கள வேளையில் நினைவு கூறுவோம். இனி வர்ணனைக்கு வரலாம். பக்தர்களே, சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் தாமரை, அவரது திருநேத்திரங்கள் தாமரை, அவரது பவள இதழ்களும் தாமரை, அவரது திருக்கண்களும் திருப்பாதங்களும் தாமரை என்று அவரே ஒரு தாமரை காடு, பத்மவனம். அவரது திருமார்பில் நித்தியவாசம் செய்யும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பதும் தாமரைதானே. ஆகவே அந்த தாமரை காடான எம்பெருமான் 4ஆம் நாளான இன்று காலை கல்பக விருட்சத்தின் அடியில் நமக்கு தரிசனம் தருகிறார். சாதாரணமாக தாமரை மலர் தண்ணீரில் மலர்ந்திருக்கும். இங்கோ கல்பக விருட்சத்தின் அடியில் மலர்ந்திருப்பது ஆச்சரியந்தானே. எம்பெருமான் திருவுள்ளம் பூண்டால் அவரால் முடியாதது என்ன உள்ளது? ஆகவே இந்த கல்பக விருட்சத்தின் அடியில் தானே ஒரு கல்பக விருட்சமாக தரிசனம் தந்து நமக்கெல்லாம் வேண்டிய வரங்களை தருவதற்கு இதோ எம்பெருமான் இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் வரம் வந்து கொண்டிருக்கிறார். இயற்கையின் கொடைதான் மரங்கள். மரங்களில் பலவிதங்கள் உள்ளன. அவற்றுள் மிகவும் உயர்ந்தது இந்த கல்பக விருட்சமாம். இதை தமிழில் கல்பத்தரு என்பார்கள். மற்ற மரங்கள் தாங்கள் எந்த வகையான மரமோ அதற்கான காய்கள் பழங்களை தரும். மாமரம் என்றால் மாம்பழம், பலாமரம் என்றால் பலாப்பழம், இது போல தென்னை மரம் என்றால் தேங்காய். இம்மாதிரி அது எந்தெந்த மரமோ அந்த பழத்தை தான் தரும். ஆனால் கல்பக விருட்சம் அப்படியல்ல. தன்னிடம் யார் எதை வேண்டுகிறார்களோ அதை தரவுள்ளது. இந்த மரத்தின் நிழலில் இருப்பவர்களுக்கு பசி தாகம் எதுவுமே இருக்காதாம். இன்னும் கேட்டால் சில பேருக்கு பூர்வ ஜன்ம நினைவு கூட வருமாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட திருவேங்கட எம்பெருமானையே கல்ப விருட்சகமாக வர்ணித்து போற்றிய கிரந்தங்கள் புராணங்கள் எத்தனையோ உள்ளன. கல்பக விருட்சம் நாம் வேண்டியதை தரலாம். ஆனால் நமது எம்பெருமானோ நாம் மனதில் எதை நினைத்து அவரை பிரார்த்தித்து அதை கேட்பதற்கு முன்னாலேயே வழங்கும் கல்பக விருட்சம். ஆகவே அந்த கல்பக விருட்சத்தை இப்போது நாம் கோவிந்தா என்று சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோ என்றால் பசு. அந்த பசுக்களை காத்ததால் இவன் கோவிந்தன். பக்தர்களே, சாதாரணமாக கண்ணன் இல்லாமல் பசுக்கள் இல்லை, பசுக்கள் இல்லாமல் கண்ணன் இல்லை. கண்ணனோடு கூடு கண்ணனின் கையில் வேங்குழல் இருப்பது போல எப்போதுமே அவரது திருவடியில் ஒரு பசுவும் கன்றும் இருக்குமாம். நாம் எல்லோருமே பசுக்கள் தானே. இந்த சம்சார மாயையில் சிக்கியுள்ளோம். நம்மை இந்த மாயையிலிருந்து விடுவித்து என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அபயம் கொடுக்கிறார் கல்பக விருட்சமான இந்த கோவிந்தன். ஆகவேதான் கோவிந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு அவரது திருவடிகளை நாம் சரணமடைவோம். கோவிந்த நாமஸ்மரணம் சர்வ பாபகரணம் என்பார்கள். 7 லோகத்திலும் தனது அடியார்களின் இடுக்கண் களைந்ததால் அவர் தனது சக்கர திருக்கரத்தால் களைந்தாராம். பாரே வேண்டிட பாரத போரினில் பாண்டவர்க்கு அருளினார் தனது பாஞ்சசன்யம் என்ற சங்குடை திருக்கரத்தால். திருமார்பில் அமர்ந்த திருமகளின் திருக்கரம் பற்றினார் தனது செங்கமல திருக்கரத்தால். இப்போது எங்களைப் போன்ற பக்தர்களுக்கு அருள்வாய் உன் தயைமிகு திருக்கரத்தால் என்று எம்பெருமானை வேண்டுவோம். ஏனெனில் இந்த தயாளனே நமக்கு வேண்டியதெல்லாம் தரும் கல்பக விருட்சம் அல்லவா. கோவிந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை எல்லாம் உண்டியலில் சேர்க்கிறார்கள். அவர்கள் சேர்ப்பது கொஞ்சம், ஆனால் பகவான் பதிலாக அளிப்பதோ வெள்ளம். எத்தனை கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிறான் அல்லவா கல்பக விருட்சமான நமது கோவிந்தன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருமுறை கண்ணன் பாண்டவர்களோடு யமுனையில் நீராடப் போகும்போது கண்ணனின் அரையாடை நதியில் அடித்து கொண்டு போக எப்படி கரையேறுவது என்று கண்ணன் திகைக்க இதை கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாளாம் திரௌபதி. தனது மேலாடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து எறிய கண்ணன் அதை கட்டிக்கொண்டு கரையேறினானாம். பின்னால்
கௌரவ சபையில் அந்த திரௌபதியை அந்த துஷ்ட துச்சாதனன் துகில் எறிய முற்படும் போது அவள் கிருஷ்ணா பாகிமாம் பாகிமாம் என்று கதற அவளது அந்த சேலையை அட்சய துகிலாக வளரச் செய்தானே கண்ணன். அவள் மானம் காப்பாற்றப்பட்டதல்லவா? அன்று திரௌபதி கொடுத்தது அரையாடை, இன்று கண்ணன் கொடுத்ததோ புடவை மூட்டை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பகவான் கல்பக விருட்சம். நாம் கொஞ்சம் கொடுத்தால் கூட அதை அள்ளி அலங்கி பல மடங்காக நமக்கு திருப்பி தருவானாம் அந்த கண்ணன். அந்த துவாபர கண்ணனே நமது கலியுக கோவிந்தன். அந்த கோவிந்தனின் பிரதிபிம்பமே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அதை அவர்கள் கேளாமலேயே தருகிறானாம் பகவான். திரௌபதி கேட்டது சேலை, அர்ஜுனன் கேட்டது கீதை, பிரகல்லாதன் கேட்டது பக்தி, லக்ஷ்மணன் கேட்டது பகவத் கைங்கரியம், அனுமன் கேட்டது திருவடி சேவை, விபீஷணன் கேட்டது அபயம், பரதன் கேட்டது பாதுகை, பரீட்சித்து கேட்டது பாகவதம், ஆழ்வார்கள் அனைவரும் ஏங்கியது பகவானின் தரிசனம், ஆச்சாரியர்கள் கேட்டது முக்தி. இப்படி அனைத்தையும் தந்த கல்பக விருட்சமான அந்த பகவானிடம் நாம் கேட்க வேண்டியது என்ன? நித்தியமும் இந்த எம்பெருமானின் தரிசனம். இதை இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஒரு சிரமமும் இல்லாமல் நாம் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டிருக்கிறோமே, இதை விட வேறு பாக்கியம் என்ன வேண்டும்? கோவிந்த நாமாவளியை சொல்வோம், மனதில் எம்பெருமானை நிறுத்திக் கொள்வோம். ஆண்டாள் கேட்டது என்ன தெரியுமா? பகவத் அனுபவத்தை. அதே போல நாமும் இப்போது இந்த எம்பெருமானிடம் பகவத் அனுபவத்தை கேட்போம். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்த பரன் அன்று பரன் சென்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்றார் நம்மாழ்வார். பக்தர்களே, அன்று கோவர்தனகிரியை குடையாய் பிடித்து பசுக்களையும் ஆயர்களையும் காத்த கண்ணனே, கோவிந்தனே இந்த திருமலையில் திருவேங்கடவன். அவரது பிரதிபிம்பமான இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை நாம் இந்த ராஜமன்னார் அலங்காரத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அழகு, என்ன அழகு! நீலமேக ஸ்யாமளன் ஆல மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோல மாமணி ஆரமும் முத்துத் தாமமும் முடிவில்லது ஓர் எழில் நீல பேணி ஐயோ நிறைகொண்டது என் நெஞ்சினையே என்று பாதாதி கேசம் வர்ணித்த அந்த பாணரின் வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகிறதல்லவா? பக்தர்களே, அந்த எம்பெருமானின் அந்த திவ்ய அழகை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோமே, நாம் எல்லாம் எத்தனை பாக்கியசாலிகள்! இதில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். அவர் முதல் பாசுரத்திலேயே அமலநாதிபுரான் என்று தொடங்கும் போது திருப்பாதத்தை வர்ணிக்கிறார். முடிவாக நீலமேனி ஐயோ நிறைகொண்டது என் நெஞ்சினையே என்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பகவானை முதலில் திருவடியை தரிசிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 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 போய் முடிவாக அவரது திருமேனி திருமுடி என்று ஒவ்வொரு அங்கங்களாக தரிசித்துக் கொண்டே போக வேண்டும் என்கிறார் ஆழ்வார். பக்தர்களே, ஆகவேதான் நாமும் அந்த எம்பெருமானை முதலில் இப்போது இந்த திருவடியை முதலில் தரிசிப்போம், பின்பு எம்பெருமானின் திருமுக மண்டலத்தை தரிசிப்போம். அந்த எம்பெருமானோடு கூடவே இருக்கிறார்கள் தயாதேவிகளான தாயார்கள். பக்தர்களே, அந்த தாயார் அவர்களை பற்றியும் இப்போது அந்த பெருமையையும் இப்போது பார்ப்போம். அந்த எம்பெருமானோடு கூடவே இருந்து தங்கள் கடைக்கண்களால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நான் முன்னே நீ முன்னே என்று நமக்கெல்லாம் அருள் புரிகிறார்களாம். இப்படிப்பட்ட கடாட்சத்தை பூரணமாக அனுபவித்தவர் குச்சேலர் என்கிற சுதாமா, ஸ்ரீ கிருஷ்ணனின் பால்யகால நண்பர். பரம ஏழை, உஞ்சவிருத்தி செய்து தனது குடும்பத்திற்கு சரியான ஆகாரம் கூட கொடுக்க முடியாத திண்டாடி கொண்டிருக்கையில் மனைவி சுசீலையின் யோசனைப்படி துவாரகை சென்று கண்ணனை பார்த்தாராம். நண்பனை கண்டதும் அகமகிழ்ந்த கிருஷ்ண பரமாத்மா தனது பத்திரிகளோடு சேர்ந்து அவருக்கு ஷோடச உபச்சாரங்களை செய்தாராம். ஸ்ரீ மகாலட்சுமியான ருக்மணி தேவி அவருக்கு சாமரம் வீசினாளாம். சத்யபாமா தேவி அவருக்கு அவரது திருப்பாதங்களை எம்பெருமான்
உபச்சாரம் செய்யும்படி நீர் கொண்டு வந்தாளாம். அப்போது ருக்மணி தேவி கண்ணனை பார்த்து இவருடைய ஊர் எது என்று கேட்க, அவருடைய வீடு எந்த பக்கம் உள்ளதோ அந்த திக்கை கண்ணன் காட்ட ருக்மணி அந்த பக்கம் பார்த்தாளாம். அவ்வளவுதான். அஷ்ட ஐஸ்வர்யமும் போட்டி போட்டுக்கொண்டு குச்சேலரின் குடிசைக்கு சென்று விட்டதாம். குச்சேலர் கேட்கவில்லை, பகவான் கொடுக்கவில்லை. ஆனால் ஸ்ரீ மகாலட்சுமியான ருக்மணி பிராட்டி இன் கடாட்சம் அவரது குடிசையே இந்திர பவனமாக்கியதாம். அந்த துவாபர யுக அந்த ருக்மணி தேவி இதோ இந்த ராஜமன்னார் அலங்காரத்தில் எம்பெருமான் ஊர்வலம் சர்வே சமபஜந்திரிதம் சதை சர்வை சமாவிஷ்டः புருஷன்ன நிவர்த்ததே அதிசம்வத்சரம் வித்யாத் ததேவ லக்ஷணே அணுபிஷ்ச மஹத்பிஷ்ச சமரூಢः பிரதிருஷ்யதே संवत्सरः प्रत्यक्षेण आधिसत्वः प्रदृश्यते पटरो विक्लितः पिङ्गः एतद्वरुणलक्षणम् यत्रैतदुपदृश्यते सहस्रं तत्र नीयते एककुम्भिशिरो नानामुखे कृत्स्नं तद्ऋतुलक्षणं भजतः सप्तेन्द्रियाणि जल्पितं त्वेव दिह्यते शुक्लकृष्णे संवत्सरस्य दक्षिणवामयोः पार्श्वयोः तस्यैषा भवति ते अन्यत्यजतन्ते. நல்லவர்களை தான் கேட்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடாது. இந்த கல்பக விருட்சத்திடம் தப்பானவற்றை கேட்டு அழிந்தவர்கள் எத்தனையோ பேர். ராவணன் அடுத்தவன் மனைவியை கேட்டான், அழிந்து போனான். ஹிரண்யகசிப்பு பக்தர்களை அழிக்க பார்த்தான், அழிந்து போனான். ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை பறித்து தனக்கு ஒரு விரோதியை கேட்டான், அழிந்து போனான். இது அவர்களின் அழிவு. ஆனால் எம்பெருமானிடம் நல்லதை கேட்டு உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர். துருவன் ஸ்ரீஹரியை கேட்டான், பிரகலாதன் ஸ்ரீ நரசிம்மரை கேட்டான், கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனை கேட்டார், மீரா கிரிதரனை கேட்டாள், கஜேந்திரன் முதலையின் வாயிலிருந்து தன்னை விடுவிக்க கேட்டான், பெரியாழ்வார் பகவானுக்கு பல்லாண்டு பாடி நன்றாக இருக்கும்படி கேட்டாள், யசோதை தாயாக பாலகிருஷ்ணனின் லீலைகளை அனுபவிக்க கேட்டாள். ஏன் இந்த கலியுகத்திலும் ஆள வந்தார் வைஷ்ணவம் தழைக்க ராமானுஜரை கேட்டார். ஆனால் ராமானுஜரோ எல்லோரும் மோட்சம் பெற வேண்டும் என்று கேட்டார். அதை போல நாமும் இந்த எம்பெருமானிடம் நல்ல ஒரு நோக்கத்தை கேட்க வேண்டுமே தவிர நாம் கெட்டவைகளை கேட்கக்கூடாது. அன்று கீதையை உபதேசித்த அந்த கண்ணனே இதோ இங்கே திருமலையானாக அவரின் பிரதிபிம்பமாக கல்யாண வெங்கடேஸ்வரராக இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் தரிசனம் தருகிறார். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தரும் வள்ளலாக இருக்கிறார். பார்த்தனுக்கு பாடம் சொன்னவன் இன்று பக்தர்களாகிய நமக்கு தரும் பாடம் என்ன? பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், அறிவுப்பசி உள்ளவர்களுக்கு கல்வியை கொடுங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்கு விஷயதானம் கொடுங்கள், வரம் வேண்டி ஓடி வரும் உங்களுக்கு வரம் தர நான் இருக்கிறேன் என்று புன்னகை மலர சிரிக்கிறான் அந்த கண்ணன். நீல மேனியும் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் இதழ்களிலே புன் சிரிப்புமாக அன்று பாரத போரில் பார்த்தனின் தேரில் நின்றவன் இதோ இந்த கலியுகத்தில் கலிதீர்க்கும் கண்ணனாக இங்கே நமக்கு தரிசனம் தருகிறான். நமது பாக்கியமே பாக்கியம். சசங்க சக்கரம், சக்கீரிட்ட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசு ரிகேக்ஷணம், சகார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம், நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் என்று எம்பெருமானை நாமும் இருகரம் கூப்பி சேவிக்கலாம். பக்தர்களே, இந்த கல்பவிருட்சம் போலவே எம்பெருமானின் அருளில் இன்னும் கூட 2 அற்புதங்கள் உள்ளன. அக்ஷய பாத்திரம் என்கிற அமுத சுரபி, இன்னொன்று சமந்தகமணி. கல்பக விருட்சம் நாம் கேட்டதை கொடுக்க வல்லது. அக்ஷய பாத்திரம் என்கிற அமுத சுரபி எடுக்க எடுக்க குறையாத பிரசாதம், அதாவது அன்னம் அளிக்கக்கூடியதாம். சமந்தகமணி செல்வங்களை கொடுப்பதோடு ஒரு நாட்டை காக்க என்ன தேவையோ அவை அனைத்தையும் கொடுக்க வல்லது. இதில் இந்த கல்பக விருட்சம் தோன்றிய கதை நமக்கு தெரியும். பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் சாவா மருந்தான அமிர்தத்தை வேண்டி கடையும் போது அதில் எத்தனையோ அபூர்வமான வஸ்துக்கள் தோன்றின. வெள்ளை ஐராவதம், ஊர்சிரவஸ் என்கிற வெண்குதிரை,
அப்போது தோன்றியதே இந்த கல்பக விருட்சம். அதே பார்க்கடலில் அவதாரமான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சகோதரி முறை என்று கூட கூறலாம். ஆகவே தானோ என்னவோ தன்னுடைய சகோதரியின் மணாளரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரம்மோற்சவ சமயத்தில் கைங்கரியம் புரிய வந்துவிட்டாள். பார்க்கடல் இவளுடைய பிறந்த வீடாகும் போது பகவான் அந்த வீட்டு மாப்பிள்ளை அல்லவா? மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டில் ராஜோபசாரம் நடக்கும் அல்லவா? இங்கேயோ இவர் ராஜமன்னார். ஆகவே இவருக்கு எத்தனை உபசாரங்கள் செய்ய வேண்டும். நேற்று அதே பார்க்கடலில் பிறந்த முத்து பல்லலாக விரிந்து எம்பெருமானுக்கு வாகனமானது. இன்று காலை கல்பக விருட்சம் அந்த மாப்பிள்ளைக்கு உபசாரம் பண்ண இதோ வாகனமாக வந்துவிட்டாள். அடுத்து இன்னொன்று அமுதசுரபி என்னும் அக்ஷய பாத்திரம். பாண்டவர்களை கௌரவர்கள் சூழ்ச்சியாக சூதாட்டத்தில் ஜெயித்த பின் 12 வருட வனவாசம் அனுப்பினார்கள் அல்லவா? அந்த சமயத்தில் கூட தர்மராஜர் தன்னுடைய தர்ம சிந்தனையை விடவில்லையாம். யாரெல்லாம் ஆசிரமத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு விருந்தளித்து உணவளித்து தான் அனுப்புவாராம். ஆகவே செய்வதறியாது திகைத்த திரௌபதி தனது தமையனான கண்ணபெருமானை வேண்ட அவருடைய யோசனையின் பேரில் பாண்டவர்கள் சூரிய பகவானை குறித்து தவம் செய்ய சூரிய பகவான் மனமுவந்து அளித்ததே இந்த அமுதசுரபி எனும் அக்ஷய பாத்திரம். எடுக்க எடுக்க குறையாத உணவு பிரசாதம் இதில் வந்து கொண்டே இருக்குமாம். முடிவாக இரவு திரௌபதியும் உண்ட பின்னர் இதை சுத்தப்படுத்தி வைத்து விடுவலாம். அதன் பின்பு அடுத்த நாள் காலைதான் உணவு வரும். இந்த சமயத்தில் இன்னொரு சோதனை வந்தது. தூர்வாச முனிவர் அஸ்தினாபுரத்தில் துஷ்ட துரியோதனின் அரண்மனையில் உணவருந்திய பின் உனக்கென்ன வரம் வேண்டுமோ கேள் என்றபோது அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நீங்கள் இதே போல உங்கள் சிஷ்யர் கூட்டத்தோடு போய் எங்கள் சகோதரரான பாண்டவர்களிடமும் போஜனம் செய்ய வேண்டும் என்று. அவரும் நேராக பாண்டவர்களின் குடிலுக்கு வந்துவிட்டார். வந்தவரை நமஸ்கரித்து வரவேற்றார் தர்மராஜர். என் சிஷ்யர்களும் நானும் பசியோடு இருக்கிறோம், நதிக்கரைக்கு போய் நீராடி விட்டு வருகிறோம், அமுது செய்ய என்று சொல்லிவிட்டு சென்றாராம் அந்த ரிஷி. உடனே உள்ளே வந்த தர்மராஜனின் முன்னால் கையை பிசைந்து கொண்டு நின்றாள் பத்தினி திரௌபதி. காரணம் என்னவெனில் அவள் அப்போதுதான் கடைசியாக தான் உண்டு விட்டு பின்பு பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வைத்து விட்டாள். இனி அடுத்த நாள்தான் அதிலிருந்து உணவு வரும். நீராடி விட்டு வரும் அந்த முனிவருக்கு எப்படி உணவளிப்பது? அந்த துர்வாச முனிவரின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டுமே என்ற கவலையோடு அவள் பகவான் கண்ணனை பிரார்த்திக்க கண்ணனும் பிரத்யட்சமானாராம். அவள் தன்னுடைய சிக்கலை கூற முற்படுவதற்கு முன்பாகவே கண்ணன், தங்காய் ரொம்ப பசியாக இருக்கிறது, முதலில் சாப்பிட ஏதாவது கொடு என்று கேட்க திரௌபதி கண்ணில் கண்ணீருடன் நடந்ததை சொல்கிறாள். அதற்கு கண்ணன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் அந்த பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்ல அவளும் அந்த அச்சய பாத்திரத்தை கொண்டு வந்து காட்டினாளாம். அதில் ஒரே ஒரு பருக்கையும் ஒரு கீரையின் சிறு துளியும் ஒட்டி கொண்டிருக்க அதை கண்ட கண்ணன், இது போதுமே என் பசிக்கு என்று எடுத்து திருவாயில் போட்டுக்கொள்ள அதே சமயம் அங்கே நீராடி கொண்டிருந்த முனிவருக்கும் சிஷ்யர்களுக்கும் பெரிய விருந்து உண்ட ஏப்பம் வந்தால் எது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இதுதான் கண்ணனின் மாயை. இனி எப்படி போய் தர்மரின் குடிலில் உணவு உண்பது என்று சொல்லிக் கொள்ளாமலே தனது சிஷ்ய கோடிகளுடன் கிளம்பிவிட்டாராம் தூர்வாசர். பக்தர்களே, தனது பக்தர்களை சோதனையிலிருந்து காப்பாற்ற ஓடோடி வரும் எம்பெருமானை பார்த்தீர்களா? இதோ அந்த துவாபரயுக கண்ணனே இந்த கலியுகத்தில் அச்சா ரூபியாக திருவேங்கடத்து எம்பெருமானாக எழுந்தருளிருக்க அவருடைய பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இதோ ராஜமன்னார் திருக்கோலத்தில் 4ஆம் நாள் காலை கல்பக விருட்ச வாகனத்தில் நம் போன்ற பக்தர்களையும் சோதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் மீட்பதற்காக இதோ உலா வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த எம்பெருமானின் திருவழகை நாமும் இப்போது வர்ணித்து மகிழ்வோம். அடர்ந்து நீருண்ட கார்மேக மேனி, படர்ந்து நிற்கின்ற சுந்தரத் தோற்றம், தொடர்ந்து எழில்வாய்ந்த புயங்கள், உடன் மலர்ந்தோர் புன்னகை வதனம்,
தாமரையின் உள்ளிருக்கும் இதழத்த கண்கள், காமுறுவோர்க்கு அமுதான புருவம், பற்களும் பாமரரும் இன்புறவே அன்பான பார்வை, யாமறியும் நகையெல்லாம் பூண்டதோர் தேகம், பங்கயத்தின் நூலொத்த அதோ அழகான பட்டாடை, சங்கமும் சக்கரமும் கதையும் செந்தாமரையும் அங்கத்திலே ஒளிவீசும் மணிமாலையும் தோடும் கந்தரத்திலே துலங்கும் கௌஸ்துபமும் ரத்தினமும் உரைக்கல் மேல் தோன்றுகின்ற தங்கத்தின் கோடென்று திரைக்கடலின் தேவியரை தாங்கியதோர் திருமார்பும் கரையேற்றவே குழிந்து சுழல் போன்ற நாபியும் அறையிலே அணிந்திருக்கும் ஒளிவீசும் மேகலையும் முடிவாக ஆடியிலே செம்மலர் போல் சேவை தரும் சேவடியும். இந்த ஸ்துதியில் எம்பெருமானின் ரூப லாவண்யம் அவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களே, அந்த வர்ணனையை நாம் சர்வாலங்கார பூஷிதனான நமது சுவாமிக்கு இப்போது சமர்ப்பிப்பது பொருத்தந்தானே? வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதக சதா வெங்கடேசம் ஸ்வராமி ஸ்வராமி, ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடம் இருப்பார் என்று தனது தந்தைக்கே சூளுரைத்தவன் அசுர குழந்தையான பிரகலாதன். அந்த அசுர குழந்தையின் வாக்கை மெய்ப்பிக்க தூணை பிளந்து கொண்டு நரசிங்கமாக வந்து தனது பக்தனை துன்புறுத்திய பாதகனான ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி தன்னை நிந்திப்பவரை விட தன்னுடைய பாகவதோத்தமர்களை இம்சிப்பவரை நான் பொறுக்க மாட்டேன் என்று நிரூபித்து காட்டினார் பகவான். அந்த பகவான் நாம் காணும் எல்லா பொருள்களிலும் உள்ளார் அல்லவா? ஏன் நம்மிலும் உள்ளார். அப்படி இருக்க இந்த திருமலைக்கும் அந்த எம்பெருமான் வாசம் செய்யும் கோவில்களுக்கும் வரவேண்டிய அவசியம் என்ன என்கிற சந்தேகம் சிலர் கேட்பார்கள். அந்த வாதத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் சரியான சமாதானத்தை, விளக்கங்களை எடுத்து உரைத்திருக்கிறார்கள். ஒரு பசு, அந்த பசுவின் உடலின் பல பகுதிகளிலிருந்து ஊட்டெடுத்து பால் உற்பத்தியாகிறது. ஆயினும் பால் வேண்டுமாயின் அந்த பசுவின் மடியில் உள்ள காம்புகளிலிருந்து தான் சுரந்து பாலை எடுக்கிறோம். அதே போல ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டால் அதை உடைத்து அதன் உள்ளிருக்கும் சுவைமிக்க இளநீரைத்தானே பருகுகிறோம். அந்த இளநீர் காய்ப்பதற்கு அந்த தென்னை மரத்தின் மற்ற பாகங்களெல்லாம் உதவினாலும் இளநீர் அந்த தேங்காயிலிருந்து தானே கிடைக்கிறது. அதே போல பகவான் சர்வ வியாபியாக இருந்தாலும் எங்கும் எதிலும் உண்டாலும் சாதாரண மானிட பிறவிகளான நாம் அந்த எம்பெருமானின் அருள் என்கிற அமுதத்தை பெற வேண்டுமானால் இந்த கலியுகத்தில் அந்த எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்களுக்கு, அதாவது கோவில்களுக்கு சென்று வழிபடுவதே நாம் உய்வதற்கு சிறந்த உபாயம். இந்த பூவுலகில் ஜன்மம் எடுத்த நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த உருவானவே வேதங்கள். அந்த வேத தத்துவங்களை எளிதில் புரிந்து கொள்ள ஆழ்வார்களால் உருவாக்கப்பட்டவை திவ்ய பிரபந்தங்கள். அந்த பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய ஸ்தலங்கள் 108. அவைகளுள் கோவில் என்று சொல்லப்படுவது ஸ்ரீரங்கம், மலை என்று போற்றப்படுவது திருமலை, பெருமாள் கோவில் என்று போற்றப்படுவது காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில். இவற்றுள் திருமலை 7 மலைகளைக் கொண்டு நடுநாயகமாக திகழ்கிறது. பாமர மக்களுக்கும் வேண்டிய பலனை அளித்து அவைகளை தன்பால் ஈர்த்து அர்ச்சா ரூபியாக இதோ இந்த திருவங்கட மலையில் நின்ற கோலத்தில் சேவை தருகிறார் சீனிவாச பெருமான். அவருடைய பிரதிபிம்பம் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள். பக்தர்களே, திருமலை தெய்வமாம் திருவேங்கடத்தை எம்பெருமானை சேவிக்க பக்த கோடிகள் கூட்டம் கூட்டமாக அளவு கடந்த இன்னலையும் பொருட்படுத்தாது வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று முன்னால் ஒரு பாடல் கேட்டோமே, அதில் அவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டு தாங்கள் இந்த திருமலை யாத்திரை வந்தோம் என்றதை எடுத்து உரைத்தார்களவா? எம்பெருமானை ஒரு வினாடியாவது சேவிக்க மாட்டோமா என்று ஏங்குகின்ற அந்த பக்தர்களுக்காகத்தான் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் திருமலையிற்கு போவதற்கு முன்னால் திருப்பதிக்கு வெகு சமீபத்தில் அதே திருக்கோலத்துடன் ஆஜானு பாகுவாக தரிசனம் தருகிறார் எம்பெருமான்.
இங்கே எம்பெருமானை சேவிக்க எந்த கட்டுப்பாடும் இல்லை. லகு தரிசனம், மகாலகு தரிசனம் என்றெல்லாம் இல்லாமல் எம்பெருமானை வெகு அருகில் தரிசிக்கலாம். தனது வலது திருக்கரத்தால் தனது திருவடிகளை காட்டி என்னை வந்து சரணமடையுங்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அபயம் தருகிறார் பகவான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சக என்று துவாபர யுகத்தில் அர்ஜுனனின் தேர்க்கட்டலில் நின்று கொண்டு சரம ஸ்லோகமாக வாக்குறுதி கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, இதோ இந்த கலியுகத்தில் இந்த திருமலையில் அர்ச்சாரூபியாக தனது திருவடிகளை தனது திருக்கரத்தால் தானே காட்டி நம்மையெல்லாம் அவரிடம் அழைக்கிறார். ஸ்ரீ வராக புராணம், பத்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம் முதலிய புராணங்களிலெல்லாம் இந்த திருமலையையும் திருவேங்கடத்தை எம்பெருமானையும் போற்றி விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. இதிகாச புராணங்களும் வேதங்களும் பிரபந்தங்களும் போற்றி பாடியுள்ள அந்த எம்பெருமான் இதோ இந்த சீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமானாக கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டருளுகிறார். கலாவதீர்ணம் கபலா நிவாசம் கிருபாசமேதம் கமனீய காத்திரம் சிறுத்தை ரூபேதம் சிறுத்த கல்ப விருட்சம் ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்தே. பக்தர்களே, இதில் எம்பெருமானையே சிறுத்த கல்ப விருட்சம் என்று துதிக்கிறோம் அல்லவா? சாதாரணமான கல்பக விருட்சம் நமக்கு செல்வங்களையும் சுகபோகங்களையும் சௌபாகியங்களையும் தரவல்லது. ஆனால் கல்பக விருட்சமான எம்பெருமானோ நமக்கு முக்தியை, மோட்சத்தை, நாம் பிறவி எடுத்ததன் பலனை கொடுப்பவர். ஸ்ரீ பத்ம புராணத்திலும் எம்பெருமானை கல்பக விருட்சமாகவே வர்ணித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த கல்பக விருட்சமான பகவான் இதோ இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி நமக்கு தன்னுடைய தரிசன பாக்கியத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே இந்த பக்தர்கள் அனைவரும் கூடியிருப்பதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட நினைவு வருகிறது. ஆண்டாள் பிராட்டி, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடிப் பறைகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமழிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று பகவத் அனுபவத்தை நம்மையெல்லாம் கூடி அனுபவிக்க சொன்னாள். இதோ இந்த பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் நினைவுக்கு வருகிறதல்லவா? இந்த கூட்டத்தில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு, குழந்தைகளும் உண்டு. கோலாட்டம் போட்டுக்கொண்டும் அழகாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த எம்பெருமானின் பிரம்மோற்சவ சமயத்தில் முன்பாக செல்கிறார்களே, அவர்கள் அனைவருக்கும் அந்த எம்பெருமான் அருள் தருவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இதைத்தான் அந்த ஆண்டாள் பிராட்டி நமக்கெல்லாம் எடுத்து உரைத்திருக்கிறாள். பக்தர்களே, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம் என்று பெரியாழ்வார் சொன்னதைப் போல நமக்கு உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் போதே இந்த எம்பெருமானை வந்து சேவிக்க வேண்டும். அன்று எம்பெருமானின் அந்த ஆனந்த நிலையத்தின் சன்னதியின் வாயிலில் படியாய்க் கிடந்த குலசேகர ஆழ்வாருக்கு சேவை சாதித்த எம்பெருமான், இனி யான் உன்னை என்றும் விடேனே என்று திருமங்கை ஆழ்வாரால் கட்டுண்ட பக்த வத்சலன், பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வேத வெற்பின் நாயகனை, கலியுக வரதனை, ஸ்ரீ அலல்மேல் மங்கை உரை மார்பனை இதோ இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரின் திரு ரூபத்தில் நாம் சேவித்து மகிழ்வோம். அந்த எம்பெருமானை கல்பக விருட்சமாக எண்ணிக்கொள்வோம். வைபோகமாக வாழ வேண்டிய வஸ்துக்களை வேண்டக்கூடாது. நாம் வேண்டுவதெல்லாம் நமக்கு முக்தி என்கிற அந்த மோட்சத்தை, பிரசாதத்தை எனக்கு அருள வேண்டும் என்று அந்த எம்பெருமானை இந்த வாகன விசேஷ சமயத்தில் வேண்டிக்கொள்வோம். பக்தர்களே, கோடான கோடி பக்தர்கள் வந்து வேண்டினால் கூட அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத அருள் கொண்டவர் நமது எம்பெருமான். அவர் தன்னுடைய அருள் மழையை பொழிய தயாராகி உள்ளார். அதுவும் எப்படிப்பட்ட அருள்மழை தெரியுமா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்
ஆழியுள் புக்குமர்ந்த கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் சொல்லி அதுபோல மழை வர வேண்டும் என்றாலாம் ஆண்டாள் பிராட்டி. ஊழி முதல்வன் உருவன் போல் மெய்கருத்து, அதாவது எம்பெருமானின் கருத்த திருமேனி போன்ற மேகங்கள். பத்மநாப கையில் ஆழிபோல் மின்னி, அதாவது எம்பெருமானின் திருத்தோளில் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த சுதர்சன சக்கரத்தை போன்ற மின்னல். வலம்புரி போல் நின்றதிருந்து அவரது இடது திருத்தோளில் வீட்டிருக்கும் அந்த பாஞ்சசன்யம் என்கிற சங்காழ்வார் ஒலிக்கும் அந்த ஓசை அது போன்ற இடி. தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை. எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்தின் போது ராவணாதி கும்பகர்ணர்களை அழிக்க அவரது சாரங்கமான வில்லிலிருந்து விடுபட்ட பானங்களைப் போல நாங்கள் வாழ மழை பொழிய வேண்டும் என்றால் ஆண்டாள் பிராட்டி. என்ன அழகான வர்ணனை! பக்தர்களே, நாம் இப்போது வேண்டப்போவது மழை அல்ல, எம்பெருமானின் அருளான மழை. அந்த அருள் மழையை ஆண்டாள் பாசுரமிட்டது போல இதே போன்று சொல்லி வேண்டுவோம். கருணை பொழியும் கார்மேகன் கலியுக தெய்வம் கோவிந்தன் காலமெல்லாம் நம் துணையாவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா. கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான், கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன், போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான், வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான். வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான், வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா. நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவகையும் தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். தங்க நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவகையும் தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். வங்கக்கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான், வங்கக்கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான். வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான், வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான். வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன், வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன், திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான், கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான்.
செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. எதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் பாடம் இது. 8 செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. எதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் பாடம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. வருவான் அருள் தருவான், வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். திருமா பெருமலையின் சீதரமாயவன், திருமா பெருமலையின் சீதரமாயவன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கோவிந்த 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 ஏழுமலையானே கோவிந்தா. 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 என்னும்படி கலியுக தெய்வமாய் விளங்கும் திருவேங்கடத்து எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களில் வாத்சல்யம் என்கிற பெருங்குணமே மேம்பட்டு விளங்குவதாக குறிப்பிடுகிறார் சுவாமி தேசிகன். தாய்ப்பசு தன் கன்றிடம் காட்டக்கூடிய வாத்சல்யம் பரிவு போன்று எம்பெருமான் ஜீவராசிகளாகிய நம்மிடம் காட்டும் வாத்சல்ய குணத்தை தயா தேவியாகவே உருவகித்து அவர் எழுதிய தெய்வீக நூலே தயாசதகம். இதில் முதல் ஸ்லோகம் பிரபத்யே தம் கிரீம் பிராயக ஸ்ரீனிவாசானு கம்பயா இக்ஷுசார ஸ்வரந்த்யேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். இதன் மேலோட்டமான கருத்தை பார்த்தால் சீனிவாசனின் தயை என்னும் கருப்பஞ்சாறு பெருகி அதுவே கெட்டியாகி சர்க்கரையாகி திருமலையாக உருவாகியது. அந்த திருமலையை நான் சரணமடைகிறேன் என்பது. ஆனால் நமது பூர்வாச்சாரியார்கள் இதற்கு உட்கருத்தாக சொல்வது என்ன தெரியுமா? எம்பெருமானுக்குரிய 4 நிலைகளை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் குறிப்பிட்டுள்ளாராம். பரம், வியூகம், விபவம், அர்ச்சை. பரம் ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவராக வைகுண்டநாதராக வீட்டிருப்பது. வியூகம் பார்க்கடலில் யோக நித்திரை கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. விபவ நிலை பூலோகத்தில் எடுத்த அவதாரங்கள். அர்ச்சை நிலை கோவில்களில் விக்கிரகங்களாக ஆவாகிக்கப்பட்ட நிலை. இதில் எம்பெருமானின் பரநிலை கரும்பு போன்றதாம். எப்படி கரும்பை பயிரிட்டு அதை வளர்த்து பின்பு அதை பிடுங்கி பல்லால் கடித்தால் மட்டுமே சுவை தரும். அதற்கு அத்தனை முயற்சிகள் தேவை. அதே போல வைகுண்டத்தில் நித்தியசூரிகளும் தேவர்களும் புடைசூழ வீட்டிருக்கும் எம்பெருமானை நம் போன்றவர்கள் அடைவது சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தது வியூகம். இது கருப்பஞ்சாறு போன்றது. தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் ரிஷி முனிகளுக்கும் மட்டுமே கிடைக்கக்கூடியது. மூன்றாவது விபவ நிலை. இது கருப்பஞ்சாரின் ஓட்டம் போன்றது. ராமர், கிருஷ்ணர் என்று எம்பெருமான் திரேத துவாபர யுகங்களில் அவதரித்திருந்தாலும் அந்த யுகங்களில் இருந்தவர்களால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். கடைசியானது அர்ச்சை நிலை. இது சர்க்கரையை போன்றது. இதோ இந்த திருமலையில் எழுந்தருளி இருக்கும் சீனிவாச பெருமானே அந்த சர்க்கரை. வாயில் போட்டால் கரைந்து இனிப்பை தருவது. சர்க்கரை என்றால் அது எம்பெருமானின் கோவிந்த நாமாவளியை சொன்னால் அது நாக்குக்கும் இனிமை அல்லவா? அது மட்டுமல்ல, நம் போன்ற சம்சாரிகளை இந்த சம்சார சாகரத்திலிருந்தும் கடை தேற்றும் அல்லவா? அந்த திருவேங்கடமலை மீது அர்ச்சா ரூபியாக தரிசனம் தந்து நம்மையெல்லாம் சரணமடை சொல்லும் அந்த திருவேங்கடத்தை எம்பெருமான் பக்தர்களுக்காக தன்னுடைய இன்னொரு அர்ச்சா ரூபத்தை காட்டி தனது தரிசனத்தை இதோ சுலபமாக்கிவிட்டார். ஏனெனில்
எம்பெருமான் வாத்சல்யன் அல்லவா? ஆகவேதான் மலையேறும் சிரமம் கூட உங்களுக்கு வேண்டாம், இதோ மிக அருகில் நான் இருக்கிறேன் என்று ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரராக திருமலைக்கு செல்லும் வழியிலேயே இந்த சீனிவாச மங்காபுரம் எனும் திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஆகாசராஜனின் திருமகளாக அவதாரம் பண்ணின அலர்மேல் மங்கை தாயாரை நாராயணவனம் எனும் திவ்ய சேத்திரத்தில் திருக்கல்யாணம் செய்து கொண்ட பின்னர் சீனிவாச பெருமான் அந்த ஸ்ரீ பத்மாவதி தாயாரோடு சேர்ந்து இந்த சீனிவாச மங்காபுரத்தில் 6 மாத காலம் தங்கி இருந்ததாக இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. இந்த திருத்தலம் கீழ்த்திருப்பதிக்கு மேற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் சந்திரகிரிக்கு சமீபத்தில் ஸ்வர்ணமுகி நதி தீரத்தில் இயற்கை அழகு கொஞ்சம் வண்ணம் அமைந்துள்ளது. இதன் அருகே உள்ள ஸ்ரீவாரமெட்டு வழியாக திருமலைக்கு நடந்து செல்பவர்கள் கூட எளிதாக செல்ல முடியும். பக்தர்களே, திருமலைக்கு போகும் வழியில் தொண்டவாடா என்னும் இடத்தில் அகஸ்திய முனிவரின் ஆசிரமம் இருந்தது. நாராயணவனத்தில் திருக்கல்யாணம் முடிந்த பின்னர் புதுமண தம்பதிகள் இருவரும் அகஸ்திய முனிவரை தரிசித்து ஆசி பெற்றனர். அப்போது முனிவர் சொன்னது இது: தம்பதியர் இருவரையும் மலையேறும் முன்பு 6 மாத காலம் இங்கேயே தங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாராம். எம்பெருமானும் நித்திய கல்யாண வெங்கடேஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு கன்னத்தில் திருஷ்டி பொட்டோடு திருக்கல்யாண கோலத்தில் இந்த சேத்திரத்தில் தாயாரோடு கூடி தரிசனம் தந்ததாக இருவரது திருநாமங்களும் சேர்த்து சீனிவாச மங்காபுரம் என்றும் இந்த திருத்தலம் வழங்கலாயிற்று. திருவுடன் சேர்ந்தால்தானே எம்பெருமான் திருநாராயணன். ஆகவேதான் பேயாழ்வாரும் திருக்கண்டேன் பொன் வேணி கண்டேன் என்று பாசுரமிட்டு திருவான மகாலட்சுமியோடு சேர்ந்திருக்கும் அந்த எம்பெருமானை போற்றினார். ஆகவே அந்த தாயாரும் எம்பெருமானும் மலரும் மனமும் போல, கதிரும் ஒளியும் போல, நிலவும் குளுமையும் போல சேர்ந்து தாம்பத்தியம் நடத்திய இந்த திருத்தலத்தை தரிசித்தாலே நமக்கு எம்பெருமானின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் ஒன்றாக கிட்டுமல்லவா? அந்த திவ்ய அனுபவத்தை தான் நாம் இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் எப்படி? அந்த சீனிவாச மங்காபுரத்துக்கு கூட செல்லாமல் இதோ இருந்த இடத்திலிருந்தே இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக அந்த எம்பெருமானின் பிரம்மோற்சவத்தையே தரிசிக்கும் அந்த பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று இதோ அந்த எம்பெருமானை ராஜமன்னார் திருக்கோலத்தில் கல்பக விருட்ச வாகனத்தில் உபய தேவிமார்கள் இருவரும் உடனிருக்க இதோ நாம் இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவிப்போம். அகலகில்லேன் இறைமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அந்த எம்பெருமானின் வக்ஷஸ்தலத்தில் அகலாது வீட்டிருக்கும் தாயாரை முன்னிட்டு கொண்டு திருவேங்கடமுடையானிடம் சரணாகதி பண்ணினார் அல்லவா நம்மாழ்வார். அந்த வகையில் நாமும் இப்போது தாயாரும் எம்பெருமானும் சேர்ந்து தாம்பத்தியம் பண்ணின இந்த சீனிவாச மங்காபுர சேத்திரத்தில் நாமும் அந்த எம்பெருமானிடம் இருகரம் கூப்பி சரணாகதி பண்ணுவோம். ஏனென்றால் திவ்ய தம்பதிகளின் சேர்க்கை அத்தனை புனிதமானது. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் இதை அருளி உள்ளாராம். ஆகவே அந்த எம்பெருமானையும் அந்த தேவிகளையும் இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். முடிவாக திருமலைக்கு செல்லும் முன்பாக எம்பெருமான் பக்தர்களுக்காக 2 வரங்கள் தந்து அருளினாராம். 1, திருமலைக்கு ஏறி வந்து என்னை தரிசிக்க இயலாமல் போகும் பக்தர்கள் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் அர்ச்சாமூர்த்தியாய் எழுந்தருளி இருக்கும் என்னுடைய பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரரை தரிசித்து தங்கள் குறைகளை எல்லாம் தெரிவிக்கலாம். 2வது வரம், ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்த பின்னர் நாங்கள் இருவரும் இங்கே சேர்ந்து தங்கி இருந்தபடியால் திருமணம் தடைப்பட்டவர்கள் இங்கே
வேண்டிக் கொண்டு தங்கள் பிரார்த்தனையை செலுத்தினால் அவர்களுக்கு வெகு சீக்கிரம் கல்யாணம் கூடும் என்றும் வரமளித்தாராம். ஆகவே பக்தர்களே, இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை நாமும் சேவித்து மகிழ்வோம். இதோ இப்போது திருவந்தி காப்பு என்று சொல்லும் அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது எம்பெருமானின் இந்த 4ஆம் நாள் உற்சவம், காலை உற்சவம் நிறைவேற்றும் அந்த தருணம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த எம்பெருமானை நாம் இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுவே என்று விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் தான் மட்டுமல்ல, தன்னுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு பரம்பரை பரம்பரையாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வருவதை பாசுரமிட்டார். நாமும் கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலை. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.